Hi friends, welcome back to our channel Score Max. நம்ம வந்து ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். இது அதில் கொஞ்சம் ட்விஸ்டடான கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம். இப்போ வந்து ரிமைனிங் கொஷின்ஸ் பார்க்கலாம். இதில் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கொஷின்ஸ்லாம் வந்து ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு எல்லா டாபிக்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் கொஞ்சம் கவர் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் இருக்கும். சரி, நம்ம இன்னைக்கு கொஷின் பார்க்கலாம். First question. Yes, the steel plate is 300 mm wide and 10 mm thick. It has one rivet of nominal dia 18 mm. The net sectional area of the plate is, அதாவது நமக்கு ஸ்டீல் பிளேட் 300 mm இருக்கணும், 10 mm திக்னு சொல்லிட்டாங்க. ஒரு ரிவெட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதை டயா வந்து 18 mmனு சொல்லியிருக்காங்க. இந்த நெட் செக்ஷனல் ஏரியா ஆஃப் த பிளேட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நீங்களாம் வேறு இதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா கூட எஸ்எஸ்சி அதிலெல்லாம் வந்து உங்களுக்கு நெட் செக்ஷனல் ஏரியா ரிலேட்டடாக ஏதாவது கொஷின் ஃபார்முலா கேட்டிருக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி சால்வ் பண்ண சொல்லியிருக்கலாம். இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். நமக்கு வந்து டி வந்து கொடுத்துருக்காங்க 18 mm, பி வந்து 300 mm கொடுத்துருக்காங்க, டி 10 mm கொடுத்துருக்காங்க. நமக்கு ஃபார்முலா வந்து நெட் செக்ஷனல் ஏரியா பிளேட் கண்டுபிடிக்க பி மைனஸ் என்டி இன்டூ டி. பியோட வேல்யூ நமக்கு வந்து 300 mm, என் வந்து 1, டி வந்து 18 mm இன்டூ 10. நமக்கு வந்து இது நம்ம வந்து டி வந்து என்னன்னா, நமக்கு வந்து டயா வந்து 18 mmனு கொடுத்துருக்காங்க. வித்து நம்ம வந்து அதோட பிளேட் ஹோலோடு சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். அது வந்து நமக்கு 1.5 ஆட் பண்ணிப்போம். அப்போ வந்து நமக்கு 19.5 mmனு வரும். அதை நான் உங்களுக்கு கண்டிஷன்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள். இதே டயா ஹோல், இதே ரிவர்ட்னா எப்படி இருக்கும், போல்ட்னா எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இதே ரிவர்ட்டாக இருந்தால் 25 mm வரைக்கும், அதாவது 25 mm லெஸ் தெனாக இருக்கிறப்போ நம்ம ஹோல் டயாமீட்டர் எப்படி எடுத்துக்கணும், ரிவர்ட் ப்ளஸ் 1.5 mm அது கூட ஆட் பண்ணிப்போம் நம்ம. இதே ரிவர்ட்டோட டயா வந்து 25 mm கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா 2 mm ஆட் பண்ணிப்போம். நல்லா பார்த்துக்கோங்க. லெஸ் தென் 25 mmனா 1.5னும், கிரேட்டர் தென் 25 mmனா 2 mmனு ஆட் பண்ணிப்போம். இதே போல்ட் டயா அப்படிங்கிறப்போ போல்ட்டுங்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும், ஹோலோட டயா எப்படி இருக்கணும், 12 to 14 mm இருக்கிறப்போ 1 mm ஆட் பண்ணிப்போம். 16 to 24 mm இருக்கும்போது 2 mm ஆட் பண்ணிப்போம். கிரேட்டர் தென் 24 mm இருக்கும்போது நம்ம 3 mm ஆட் பண்ணிப்போம். ரிவர்ஸ்லாம் நம்ம 25 mm இருக்கும்போது 1.5 தான் ஆட் பண்ணுவோம். இதே 25 mm மேலே இருந்துச்சுன்னா 2 mm ஆட் பண்ணிப்போம். இதே போல்ட்ஸில் வந்து நம்ம 12 to 14னா 1 mm, 16 to 24 2 mm, 24 இதில் நிறைய 1 mark நம்ம கான்செப்ட். இப்போ வந்து சப்போஸ் போல்ட் டயா வந்து நமக்கு வந்து 18 mm இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்போ நம்ம வந்து எவ்வளோ எடுத்துகிட்டு ஹோலோட டயா அப்படின்னா நமக்கு தெரியும் 16 to 24னா வந்து 2 mm இருக்குது. அப்போ 2 போட்டோம்னா 20 mm அப்படின்னு போட்டோம்னா நமக்கு எவ்வளோ கேட்பாங்க. இது டேரெக்டாக 14 mm பிலோ வரணும் எப்படி எடுத்துருக்கோம் அப்படின்னு நிறைய உங்களுக்கு ஒரு நிறைய கண்டிப்பாக ஏதோ ஒரு நல்லா பார்த்துருக்கோம் இந்த கண்டிஷன்ஸில். இப்போ நமக்கு டயா வந்து 19.5 mm இது ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். நமக்கு ஜஸ்ட் இந்த ஃபார்முலா பி இன்டூ டி தெரிஞ்சால் மட்டும் போதும். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இப்போ என்னென்னா, ஆஸ் பர் IS 800 எஃபிஷியன்சி ஆஃப் ரிவர்டட் ஜாயிண்ட் ஹேவிங் மினிமம் பிச். எஃபிஷியன்சி ஆஃப் ரிவர்டட் ஜாயிண்ட் வந்து மினிமம் பிச் இருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லி நான் கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து மினிமம் பிச் ஆஃப் த ரிவர்ட் வந்து 2.5 டின்னு நமக்கு தெரியும். மினிமம் பிச் இதுவும் 1 மார்க்கில் கேட்கலாம். மினிமம் பிச் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து 2.5 டி தெரிஞ்சுக்கோங்க. இதே நீட்டாக எஃபிஷியன்சி ஈக்குவல் டு P மைனஸ் டி டிவைட் பை P இன்டூ 100 அப்படின்னு சொல்லி, P மைனஸ் டி டிவைட் பை P இன்டூ 100 அப்படின்னு சொல்லுவாங்க. பிங்கிறது அவங்க என்ன சொல்கிறாங்க, மினிமம் பிச் எடுத்துக்கிட்டால் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. பின்றது நமக்கு 2.5 டி மினிமம் பிச், இது வந்து கான்ஸ்டன்ட். அப்போ நம்ம பியோட வேல்யூ வந்து 2.5 டி போட்டோம்னா இது போட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து இது சால்வ் பண்ணோம்னா 60% கிடைக்கும். அப்போ நம்ம இது சால்வ் டிடி கேன்சல் ஆயிரும். அப்போ இது சால்வ் பண்ணால் நமக்கு 60% கிடைக்கும். அப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, எஃபிஷியன்சி ஆஃப் ரிவர்டட் ஜாயிண்ட் மினிமம் பிச் இருந்தால் எவ்வளோ, 60%. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். எ பார் ஆஃப் 50 mm 8 mm சொல்லி 8 mm இஸ் டு கேரி அ லோட் ஆஃப் 80 kN. எ ஸ்பெசிமன் ஆஃப் சேம் குவாலிட்டி ஸ்டீல் ஆஃப் கிராஸ் செக்ஷனல் ஏரியா இஸ் 250 mm ஸ்கொயர்.
if the maximum load carried by the specimen is 125 kilonewton, the gauge length will be, அதாவது டை பாரோட 50 அதோட இது கொடுத்துருக்காங்க, சைஸ் வந்து 50 mm into 8 mm இருக்கணும், அதோட லோடு வந்து 80 kilonewton இருக்கணும் சொல்லிட்டாங்க. the specimen of same quality of steel cross section வந்து 215 சொல்லிட்டாங்க. இப்போ மேக்ஸிமம் லோட் கேரிட் பை த ஸ்பெசிமன் இஸ் 125 kilonewton சொல்லிட்டாங்க. அப்போ காஜ் லென்த் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்காங்க. இது வந்து நமக்கு கொஷினில் வந்து இவ்வளோ கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. பட் நமக்கு இவ்வளோ தேவையில்லை, ஜஸ்ட் நமக்கு பார்த்தோம்னா எப்படி போகிறதுன்னு தெரியாது. பட் ரொம்ப சிம்பிள் பாருங்கள். இப்போது இன் எ டென்ஷன் டெஸ்ட் ஆன் எ பார் காஜ் லென்த் மீன்ஸ் த லென்த் ஓவர் விச் எக்ஸ்டென்ஷன் இஸ் மெஷர். அப்போது காஜ் லென்த்னா என்ன, எக்ஸ்டென்ஷன் ஆனது. அப்போ அது கண்டுபிடிக்க ஃபார்ம்லாம் நமக்கு 5.65 இன்ட்டு ரூட் ஏ. ஏங்கிறது இனிஷியல் கிராஸ் செக்ஷனல் ஏரியா பிஃபோர் லோடிங், லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ அதாவது 5.65 ரூட் ஏ. அந்த ஏங்கிறது வந்து பிஃபோர் லோடிங்கில் இருக்குது. லோடிங் முன்னாடி நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா 50 mm வந்து. அப்போது நமக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும்னா 50 into 8. அப்போ அதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு அது 58 to 8 வந்து 400 வருமா. அப்போது நம்ம இது போட்டு சால்வ் பண்ணால் நமக்கு 113 mm வரும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். காஜ் லென்த் கண்டுபிடிக்கணும் ஃபார்முலா வந்து 5.65 into ரூட் ஏ. அவ்வளோதான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏங்கிறது என்ன, லோடிங்க்கு முன்னாடி கொடுத்துருக்க ஏரியா. அப்போ நம்ம கொஷினில் பார்த்தோம்னா இதுதான் லோடிங்க்கு முன்னாடி வந்த ஏரியா, இது லோடிங்க்கு அப்புறம் கிடச்ச ஏரியா. அப்போ நம்ம இந்த ஏரியா யூஸ் பண்ணி ரூட் 5.65 ரூட் ஏ போட்டோம்னா இந்த வேல்யூ கிடச்சிடும். ரொம்ப 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 சிம்பிள் இது. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இதான் சொல்லுவோம், உங்களுக்கு காஜ் லென்த் ஃபார்முலாவும் இதில் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இதை எப்படி சிம்பிளாக 1 மார்க்லேயும் சால்வ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இது. ஜஸ்ட் இந்த கொஷினை பார்த்து ஏதோ பெரிய கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியாது நமக்கு. உங்களுக்கு ஈஸியாக சால்வ் பண்ணணும். நமக்கு என்ன கேட்டாங்கன்னு மட்டும் தான் பார்க்கணும். கொஷின்ஸ் நிறையா அது இதுன்னு வளன்னு நமக்கு கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அதெல்லாம் எதுவும் கண்டுக்க வேணாம். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். The minimum yield stress of a steel to be used in a steel structure is 420 MPa. The permissible stress in axial tension for the steel will be. minimum yield stress of a steel வந்து 420 MPaன்னு சொல்லிட்டாங்க. permissible stress in axial tension அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கேன். நமக்கு வந்து இது ஜென்ரல், இந்த டேபிள் பார்த்துக்கோங்க. permissible stressனாலே axial tension and compression இருந்தால் 0.6 FI, பெண்டிங்கில் இருந்தால் 0.66 FI, பியரிங்கில் இருந்தால் 0.75 FI. இதே ஷியரில் இருந்தால் மேக்ஸிமம் ஆவரேஜ் வந்து பெர்மிசிபிள் ஆவரேஜ் வந்து 0.45 0.445 ரெண்டும் இருக்கும். இப்போ நமக்கு வந்து கொஷினில் கேட்டது வந்து ஆக்சியல் டென்ஷன் கேட்டிருக்காங்க. இப்போ ஆக்சியல் டென்ஷனாக இருந்தாலும் ஆக்சியல் கம்ப்ரெஷனாக இருந்தாலும் நமக்கு வேல்யூ வந்து 0.6 FI. நமக்கு FI வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 420. அப்போது 0.6 into 420. அப்போ 0.6 into 420 போட்டோம்னா நம்ம சால்வ் பண்ணும் ஆன்சர் கிடச்சிரும். அவ்வளோதான். அப்போது நமக்கு ஆப்ஷன் 4 ஃபோர்த் ஒன் தான் கரெக்ட். 420 MPa. சரி 250 சரி ஆப்ஷன் 3 250 MPa தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். The design strength of a tension member is given by a minimum of, அதாவது டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் எ டென்ஷன் மெம்பர் வந்து எதோட மினிமம் எடுத்துப்போன்னு சொல்லி நமக்கு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு கரெக்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு கோட் படி பார்த்தோன்னா IS 800-2000 வந்து என்னென்னா டிசைன் ஸ்ட்ரென்த் டியூ டு ஈல்டிங் ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஒன்று எடுத்துப்போம். நெக்ஸ்ட் வந்து டிசைன் ஸ்ட்ரென்த் டியூ டு ரப்சர் ஆஃப் நெட் செக்ஷன் ஒன்று எடுத்துப்போம். தென் பிளாக் ஷியர் ஸ்ட்ரென்த் எடுத்துப்போம். அப்போது இங்கே என்ன நம்ம கொஷினில் கொடுத்துருக்காங்க, ஈல்டிங் ஆஃப் நெட் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு ஈல்டிங் ஆஃப் கிராஸ் செக்ஷன் தான் வரும். இங்கே வந்து இதில் பாருங்கள், தேர்ட் ஒன் வந்து நெட் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. மற்ற ரெண்டுமே வந்து நமக்கு கரெக்ட். அப்போ வந்து அது இது. நெக்ஸ்ட் இதில் பாருங்கள், இன்னொன்னா டிசைன் ஸ்ட்ரென்த் டியூ டு ரப்சர் ஆஃப் நெட் செக்ஷன் ஃபார் design strength due to rupture of net section for plate is based on net effective area at critical section, and for angle section is based on shear log effect. இது உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. டிசைன் ஸ்ட்ரென்த் டியூ டு ரப்சர் ஆஃப் நெட் செக்ஷன் ஆஃப் பிளேட்ஸ். நெட் செக்ஷனில் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா நெட் எஃபெக்டிவ் ஏரியா பேஸ் பண்ணி இருக்கும் கிரிட்டிக்கல் செக்ஷனில். இதே ஆங்கிள் செக்ஷன் எப்படி இருக்குன்னா ஷியர் லாக் எஃபெக்டை பேஸ் பண்ணி இருக்கும். அப்போ நமக்கு வந்து இதில் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். இப்போ 1 2 தான் ரைட். அப்போ வந்து நமக்கு ஆப்ஷன் செகண்ட் ஒன் தான் கரெக்ட் இந்த கொஷினுக்கு. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். A steel rod of 20 mm dia is used as a tie member in the roof bracing system and may be subjected to possible reversal of stress due to wind load. What is the maximum permissible length of the member?
நீங்கள் கொஷினை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஸ்டீல் ராட் 20 mm டயா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அது டைம் மெம்பராக ரூஃப் பேசிங் சிஸ்டமில் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து எதுக்கு சப்ஜெக்டாக இருக்குது? மேபி சப்ஜெக்ட் டு பாசிபிள் ரிவர்சபிள் ஆஃப் ஸ்ட்ரெஸ் டியூ டு விண்ட் லோட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? இப்போ இதுக்கு வந்து நமக்கு வந்து கோட் புக்கில் வந்து கண்டிஷன்ஸ் இருக்குது. என்னென்னா, அதே மாதிரி இந்த டேபிளும் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். 1 மார்க்கில் நிறைய டைம் நமக்கு வந்து இந்த கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு நமக்கு வேல்யூஸ் கேட்பாங்க. இல்லைன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸில் இந்த கண்டிஷன் கொடுத்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி போட சொல்லியிருப்பாங்க. என்னென்னா, த மெம்பர் கேரியிங் கம்ப்ரசிவ் லோட்ஸ் ரிசல்ட்டிங் ஃப்ரம் த டெட் லோட் அண்ட் இம்போஸ் லோட். டெட் லோடோட இம்போஸ் லோட்னாலே கம்ப்ரசிவ் லோட் இருந்தால் நமக்கு 180 ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ. இதே a tension member in which a reversal of direct stress occurs due to loads other than wind and seismic load. விண்ட் லோடு சீஸ்மிக் லோடு இல்லாமல் ரிவர்சல் ஆஃப் டைரக்ட் ஸ்ட்ரெஸ் இருந்தால் 180ன்னு சொல்லிட்டாங்க. இதே the member subjected to compression force resulting only from combination with wind earthquake actions provided the deformation of such members does not adversely affect the stress in any part of the structure அப்படின்னா 250. இதே compression flange of a beam against lateral torsional buckling கொடுத்துருந்தா 300. Then the member normally acts as a tie in your roof stress with இங்கே பாருங்க, இது when subjected to reversible of stresses resulting from the action of wind earthquake. ரிவர்சபிள் கொடுத்து இந்த விண்ட் எர்த்குவேக் லோட்ஸ்லாம் இருந்தால் நமக்கு வந்து 350 சொல்லியிருக்காங்க. இதே ரிவர்சபிள் கொடுத்து விண்டு சீஸ்மிக் லோட அதர் தென் அது இல்லைன்னா 180 நமக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிவர்சபிள் வந்து விண்ட் அண்ட் எர்த்குவேக் இருந்தால் நமக்கு 350, இல்லைன்னா 180. இதே டார்ஷனல் பக்லிங் இருந்தால் 300. மெம்பர் சப்ஜெக்ட் டு ஏதாவது கம்ப்ரெஷன் ஃபோர்ஸ் இருந்தால் அதுக்கு வந்து 250. சரிங்களா? அதே மாதிரி மெம்பர் ஆல்வேஸ் அண்டர் டென்ஷன் அதர் தென் ப்ரீடென்ஷன் மெம்பர்ஸ் இருந்தால் 400. ஆல்வேஸ் அண்டர் டென்ஷனாக இருந்தால் 400. நமக்கு இன்னும் இம்பார்ட்டன்ட் இது 1 மார்க் என்னென்னா, ஃபார் எ ஹேங்கர் பீம், அதாவது சீலிங் ஃபேன் ட்ராடில் இருக்கிற அதுக்கு வந்து மேக்ஸிமம் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ வந்து 160. இதே மேக்ஸிமம் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ வந்து லேசிங் பாருக்கு வந்து என்னென்னா 145, 160, 145. இந்த வேல்யூஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இது 1 மார்க்கில் வந்து நமக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. நமக்கு வந்து இந்த ரிவர்சபிள் ஆஃப் டியூ டு விண்ட் லோட் கொடுத்துட்டாங்க. நான் விண்ட் லோட் இல்லை அப்படின்னு கொடுத்தா நமக்கு 180. விண்ட் லோட் கொடுத்துருக்காங்களா, அப்போ வந்து நம்ம 350 எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போது ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். லாம்டா ஈக்குவல் டு L effective by R minimum. அப்போது நமக்கு ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஃபஸ்ட் கண்டுபிடிக்கணும். இது அதுக்கு R minimum ரேடியஸ் ஆஃப் கைரேஷன், தென் L effective. தென் இப்போ வந்து நமக்கு ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் கண்டுபிடிக்க ஃபார்முலா √I/A தெரியுங்களா? I வந்து நமக்கு தெரியும் 5/64 into d power 4. அது மாதிரி ஏரியா 5/4 into d square. இப்போ நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு 5 mm வரும். இப்போது ஏரியா தெரியும் நமக்கு வந்து. இப்போது லாம்டா வந்து தெரியும் கொஷினில் 315. அப்போ L effective கண்டுபிடிச்சா ஃபார்முலா வந்து தெரியும். இதை மாற்றி எழுதி நமக்கு L effective ஈக்குவல் டு லாம்டா இன்ட்டு R minimum. அப்போ L effective ஈக்குவல் டு லாம்டா வந்து 350 நம்ம எடுத்துக்கிட்டோமா நமக்கு டேபிளில் இருந்து. தென் இங்கே வந்து நமக்கு R minimum 5 கிடச்சிருக்கா. அப்போ சால்வ் பண்ணால் நமக்கு 1750 mmன்னு கிடைக்கும் இந்த கொஷின். இது ரொம்ப சிம்பிளான கொஷின், பார்க்க தான் இருக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு வேல்யூஸ் இந்த டேபிள்லேருந்து எடுத்துட்டா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இந்த கொஷின் ரொம்ப ஈஸி தான். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். The principal rafter of roof stress is inclined at an angle of 15 degree. No access is provided except maintenance. The roof is subjected to imposed load of 0.75 kN per meter square. The design imposed load is, அதாவது பிரின்சிபல் ராஃப்டர் ரூஃப் ஸ்ட்ரெஸ் வந்து 15 டிகிரியில் இன்க்ளைண்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டாங்க. அங்கே வந்து எந்த அசஸும் ப்ரொவைட் பண்ணலை, மெயின்டெனன்ஸ் தவிர மற்ற எதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. The roof is subjected to imposed load வந்து கொடுத்துருக்காங்க 0.75 kN மீட்டர் ஸ்கொயர்னு. நம்ம கொடுக்கலைனாலும் நீங்கள் வந்து 0.75 வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? இவங்க கொஷினில் கொடுத்துட்டாங்க, கொடுக்கலனாலும் நீங்கள் 0.75 தான் கான்ஸ்டன்ட், அதை எடுத்துக்கணும். இந்த டிசைன் இம்போஸ்ட் லோடு வந்து என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இது கண்டிஷன்ஸ் என்னென்னா, டெட் லோடாக இருக்கும் பட்சத்தில் இஃப் த ஸ்பேசிங் ஆஃப் ஸ்ட்ரெஸ் வந்து 4 மீட்டர் இருந்துச்சுன்னா, பிட்ச் ஸ்ட்ரெஸ் வந்து 1:4 இருந்தாலும் செல்ஃப் ஹைட் வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும், L/3 + 6 kg/m3 பிளைன் ஏரியா எடுத்துக்கணும். இது வந்து உங்களுக்கு ஒரு 1 மார்க், அதுக்காக நான் இது இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ப்ராப்ளம்க்கு இது தேவையில்லை. L/3 + 6 kg/m. இதே லைவ் லோடு ஆகும்போது அசஸ் இல்லாதப்போ வேறு எதுக்கும்
தீட்டா வந்து அதாவது நமக்கு ஆங்கிள் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 டிகிரியாக இருந்தால் லைவ் லோடு வந்து 0.75 kN/m² மட்டும் எடுத்துக்கலாம். பட் if ஸ்லோப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இஸ் மோர் தென் 10 டிகிரியாக இருக்கிறப்போ லைவ் லோடு வந்து நம்ம எப்படி எடுத்துப்போம்னா 0.75 kN/m² மைனஸ் 0.02 அதிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு டிகிரிக்கும் ஸ்லோப்பை வந்து 10 டிகிரியால் மைனஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது 0.02 டீட்டா 10 டீட்டா வந்து மைனஸ் பண்ணி சொல்லணும், டீட்டா மைனஸ் 10ன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள் என்ன ஃபார்முலா சொல்கிறேன்னா 0.75 மைனஸ் 0.02 இன்ட்டு டீட்டா மைனஸ் 10ன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. இதே ஸ்னோ லோடாக இருக்கும்போது ஸ்னோ லோடு வந்து 2.5 kN/m² எடுப்பாங்க ஃபார் ஒரு 1 மீட்டர் டெப்த் ஆஃப் ஸ்லோக்கும். இப்போ ஸ்லோப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் வந்து 50 டிகிரியோட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்னோ லோட் கன்சிடர் பண்ண தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. ஸ்லோப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் வந்து மோர் தென் 50 டிகிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம ஸ்னோ லோட் எடுத்துக்க மாட்டோம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க் வரலாம், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸ்லோப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் வந்து 15 டிகிரி கொடுத்துட்டாங்க. அப்போ கிரேட்டர் தென் 10 டிகிரி ஆயிடுச்சா, அப்போ நம்ம என்ன பண்ணணும் 0.75 மைனஸ் 0.02 இன்ட்டு டீட்டா மைனஸ் 10 kN/m². அப்போ டீட்டா பதில் 15 போட்டு நம்ம சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து 0.65 கிடைக்குது. சரிங்களா. இப்போ வந்து நமக்கு இதே லெஸ் தென் 10 டிகிரியாக கொடுத்துருந்தாங்க, ஒரு 8 டிகிரி அப்படி கொடுத்துருந்தா நம்ம 0.7 நம்ம இதை எடுத்துக்கலாம், அவ்வளோதான், ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு. பட் அவங்க 15 டிகிரி கொடுத்துருக்கிறதுனால நம்ம இது இப்படி லைவ் லோடு வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 2 ISMC 400 are placed back to back at a spacing of 300 mm and carry an axial load of 160 kN. As per IS 800, its lacing system should be designed to resist transfer shear off அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து லேசிங் வந்து சொல்லியிருக்கோம் இல்லையா, லேசிங் வந்து நமக்கு வந்து 2.5% ஆஃப் ஆக்சியல் ஃபோர்ஸ் எடுத்துக்கிறோம். அப்போது நமக்கு ஆக்சியல் ஃபோர்ஸ் வந்து 160 kN தெரியுமா, அப்போ 2.5 டிவைட் பை 100% இருக்கணும் டிவைட் பை 100 இன்ட்டு லோடு வந்து 160 போட்டு சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து 4 kN கிடைக்கும். நமக்கு கொஷினில் சும்மா வளன்னு கொடுத்துருக்காங்க, நமக்கு அது எதுவுமே தேவையில்ல. ஜஸ்ட் நமக்கு வந்து அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க, லேசிங் சிஸ்டமில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஷியர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அது ஃபார்முலா நமக்கு தெரியும், 2.5% ஆஃப் ஆக்சுவல் ஃபோர்ஸ். அதை சால்வ் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். A steel column in a multi-story building carries an actual load of 125 Newton. It is built up of 2 ISMC 250 channels connected by lacing. What will be the load carried by the lacing? Load carried by the lacing என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு என்னென்னா நமக்கு வந்து இந்த IS 800ல் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லேசிங் ஷுட் பி டிசைன் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் ஷியர் ஃபோர்ஸ் ஆஃப் 2.5% ஆஃப் ஆக்சியல் லோடுன்னு சொல்லியிருக்காங்க. 2.5% ஆஃப் ஆக்சியல் லோடு நம்ம முன்னாடி ப்ராப்ளம்லேயே பார்த்தோம் இல்லையா, லேசிங்க்கு வந்து 2.5% ஆஃப் ஆக்சியல் லோடு எடுத்துக்கிறோம். இதே டபுள் லேசிங்காக இருக்கிறப்போ நமக்கு வந்து V/N sin θன்னு எடுத்துக்கிறோம். அதாவது டபுள் லேசிங்காக 2 parallel planesல. சரிங்களா. அதே மாதிரி இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, டீட்டா வந்து 40 to 70 டிகிரியில் வந்து லேசிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து இப்போது இது பார்த்தோம்னா நமக்கு வந்து ஆக்சியல் லோடு வந்து 125 Newton கொடுத்துட்டாங்க. அப்போது நமக்கு வந்து 2.5%னா 2.5/100 × 125 போட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். அதான் ரொம்ப சிம்பிள். நம்ம முன்னாடி ப்ராப்ளம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ப்ராப்ளம் தான். ஜஸ்ட் நம்ம கொஷினில் வந்து இந்த நமக்கு சேனலை பற்றியெல்லாம் கொடுத்து எப்படி இருக்கும் அந்த இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து 2.5% ஆஃப் ஆக்சியல் லோடு எடுத்துக்கிட்டோம்னா அவ்வளோதான் இதில். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அக்கார்டிங் டு த அன்வின்ஸ் ஃபார்முலா த நாமினல் டை ஆஃப் ரிவர்ட் இஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நமக்கு வந்து அன்வின்ஸ் ஃபார்முலாவோட அது யூஸ் பண்ணியிருந்தால் நாமினல் டை ஆஃப் ரிவர்ட் அதில் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நமக்கு வந்து இது என்னென்னா, practically after the rivet cooled down it suffers a certain amount of shrinkage, but for uniformity and ease in calculation we consider the rivet hole to be completely filled by rivet. The stress distribution is considered uniform in rivet joints.
பிளேட் ஃப்ரிக்ஷன் இஸ் ஆல்சோ ரெகுலேட்டட். இங்கே என்னன்னா நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது நமக்கு இந்த ரிவர்ட் பண்ணிவிட்டு கூல் டவுன் பண்ணும்போது ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் ஸ்ரிங்கேஜ் நடக்கும் அப்படின்றாங்க. அதோட யூனிஃபார்மிட்டிக்கும் அதை கால்குலேஷனுக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா அதை வந்து ரிவர்ட் ஹோலை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிடுறோம் அப்படின்றாங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், ஸ்ரிங்கேஜ் கூலிங்னால நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஸ்ரிங்கேஜ் நடக்குது அப்படின்னு சொல்லி இது நமக்கு ப்ராக்டிக்கலாக காமிச்சிருக்காங்க. அப்போது இதுக்கு வந்து நம்ம சைஸ் ஆஃப் ரிவர்ட் கண்டுபிடிக்க அன்வின் ஃபார்மில் என்ன யூஸ் பண்ணுறோம்னா D = 6.04 √T அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். 6.04 √T. T வந்து நமக்கு வந்து திக்னஸ் ஆஃப் பிளேட் இன் mm, டிங்கிறது நாமினல் டை ஆஃப் பிளேட் இன் mmன்னு இருக்கும். சரிங்களா? அப்போது D வந்து இது D = 6.042 √T. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, D = 6.04 √T. நமக்கு ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா 6 √T இருக்குது நமக்கு. அப்போது அதுதான் நமக்கு ஆப்ஷன் B தான் வந்து இந்த கொஷினுக்கு கரெக்டு. 6.6 இருக்குது, நீங்கள் அது போட்டுறக்கூடாது, 6 √T தான் போடணும். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இஃப் த டயாமீட்டர் ஆஃப் த ரிவர்ட் பாடி இஸ் D, then the diameter of ஸ்னாப் ஹெட் ஆர் பேன் ஹெட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது நமக்கு ஃபஸ்ட்டு என்னன்னு பார்க்கலாம். ஸ்னாப் ஹெட்னா என்ன, பேன் ஹெட்னா என்னன்னு. அதாவது ரிவர்ட்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு உங்களுக்கு அது ரிலேட்டட் டாபிக் என்ன 1 மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்கோ அதுவும் சேர்த்து இதை கவர் பண்ணுறேன். ரிவர்ட்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் ஜாயினிங் மெட்டல் ஷீட்ஸ் அண்ட் பிளேட்ஸ் இன் ஃபேப்ரிகேஷன் ஒர்க் சச் அஸ் பிரிட்ஜஸ், ஷிப் பில்டிங், கேம்ஸ். அதாவது ரிவர்ட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் தெரியும் இல்லையா? ஜாயினிங் மெட்டல் ஷீட்டோ பிளாட்டோ அந்த ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ இதுதான் நம்ம ரிவர்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. இந்த ரிவர்ட்டில் மேலே இருக்கிறத ஹெட்டு, இது சென்டரில் இருக்கிறது ஷாங்க்கு, கீழே இருக்கிறது டெய்ல். இப்போது நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிவர்ட் ஹெட் பார்க்கலாம். ஸ்னாப் ஹெட்டுங்கிறது என்னென்னா யூஸ்டு ஃபார் ஸ்ட்ரக்சரல் ஒர்க், மிஷின் ரிவர்ட்டிங். அது கவுண்டர் ஷங்க் ஹெட்ஸ்னால் என்னென்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஷிப் பில்டிங்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். கோனிக்கல் ஹெட்ஸுங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? யூஸ் பை ரிவர்ட்டிங் டன் பை ஹேண்ட் ஹேமரிங்கில் வந்து கோனிக்கல் ஹெட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பேன் ஹெட்ஸ் எங்கே யூஸ் பண்ணுறாங்க? தீஸ் ஆர் ரெக்வயரிங் வெரி ஹை ஸ்ட்ரென்த் இஸ் நீடட். அங்கே ரொம்ப ஹை ஸ்ட்ரென்த் தேவைப்படுறதுல தான் பேன் ஹெட் யூஸ் பண்ணுவாங்க. மஷ்ரூம் ஹெட் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா ஹைட் ஆஃப் த ரிவர்ட் ஹெட்டை வந்து மெட்டல் சர்ஃபேஸ்க்கு வந்து ஹைட் கம்மி பண்ணுறதுக்கு வந்து மஷ்ரூம் ஹெட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ரொம்ப ஹைட்டாக இல்லாமல் இருக்காது. ஃப்ளாட் ஹெட்ஸ் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா மெட்டல் ஷீட் ஃபேப்ரிகேஷனில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மெட்டல் வந்து ரொம்ப தின்னாக இருக்க இடத்துல அதை வந்து ஃப்ளாட் ஹெட்டை வந்து அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போது நமக்கு பாருங்கள், அது டயாமீட்டர் ஆஃப் த ஸ்னாப் இன் பேன் ஹெட். இது ஸ்னாப் ஹெட்டு, இது பேன் ஹெட். இது ஸ்னாப் ஹெட்னா உங்களுக்கு தெரியுது இல்லையா? இப்படி வந்து செமி சர்க்கிள் மாதிரி இருக்குது. பேன் ஹெட்டுனா இப்படி இருக்குது நமக்கு. அப்போது இதோட நமக்கு வந்து நார்மல் டை எப்படி எடுத்துப்போம்னா ரெண்டுக்கும் சேம் தான். 1.6D ரெண்டுக்கும் 1.6Dன்னு நம்ம எடுத்துக்கிறோம். இதுதான் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க, நமக்கு என்ன டை எடுத்துப்போம் அப்படின்னு. இப்போ 1.6Dன்னு சொல்கிறாங்க. அதுதான் ஆன்சர் நமக்கு. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஆஸ் பர் IS 800 the minimum pitch of rivets in a row is recommended. மினிமம் pitch of row என்னன்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட் நமக்கு பிச்சுன்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. பிச்சுங்கிறது என்னென்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் two adjacent rows of rivet parallel to the direction of application of force. அதாவது இப்போ ஒரு ஃபோர்ஸ் வருதுன்னா அதில் இருக்கிற அந்த ஃபோர்ஸோட டைரெக்ஷனில் பேரலாக இருக்கிற அட்ஜசன்ட் ரோஸில் இருக்க டிஸ்டன்ஸ் தான் சொல்கிறாங்க. இந்த மினிமம் பிச் வில் பி 2.5 டைம்ஸ். மினிமம் பிச்சு நம்ம 2.5 டைம்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டாங்க, நமக்கு தெரியும். இந்த மினிமம் பிச்சை நம்ம ஒரு ப்ராப்ளமில் வந்து மினிமம் பிச்சு வேல்யூ யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்களே, எஃபிஷியன்சி கூட நம்ம 60% கண்டுபிடிச்சோம் இல்லையா? அதுதான் 2.5 டைம்ஸ் தான் யூஸ் நாமினல் டை, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே வந்து அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க, மினிமம் பிச் ஆஃப் ரிவர்ட் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது பாருங்கள், மேக்ஸிமம் பிச் ஆஃப் ரிவர்ட்ஸ் ஆர் போல்ஸ் கம்ப்ரஷன் ஜோன்னா ஒன்று, டென்ஷன் ஜோன்னா ஒன்று. கம்ப்ரஷன் ஜோனாக இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து எப்படி எடுத்துப்போம், 12x T எடுத்துப்போம், இல்லைன்னா 200 mm. இதில் எது லெஸ்ஸோ அதுதான் வந்து நம்ம எடுத்துப்போம். இதே டென்ஷன் ஜோன் அப்படின்னா 16T இல்லைன்னா 200 mm. இதில் எது லெஸ்ஸோ அதுதான் எடுத்துப்போம். நல்லா வச்சுக்கோங்க, கம்ப்ரெஷன் அதனால் 12T. இதே டென்ஷன் ஜோனாக இருந்தால் 16T. நம்ம இப்படி ஷார்ட் ஃபார்ம்ல வச்சுக்கோங்க. கம்ப்ரெஷன்னா நம்ம ப்ரெஸ் பண்ணி சின்னதாக இருக்கும், அப்படிங்கும்போது நம்ம சின்னதாக வேல்யூ எடுத்துப்போம் 12T. இதே டென்ஷனாக இழுத்து பெருசாக இருக்கும், அப்போ வந்து 16T அப்படியே வச்சுக்கோங்க. 12T 16T அது இல்லைன்னா 200 mm. இது ரெண்டு வேல்யூவில் நமக்கு எது லெஸராக இருக்கோ அதை தான் வந்து நாம் வந்து எடுத்துப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இங்கே நம்ம கொஷினில் கேட்டது வந்து மினிமம் பிச்சுன்னா 2.5 இதுதான். உங்களுக்கு அது ரிலேட்டடாக இருந்ததுனால உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தேன். சாரி, உங்களுக்கு இந்த பிச்சோட கம்ப்ரஸ் ஜோனில் எப்படி இருக்கும், டென்ஷன் ஜோனில் எப்படி இருக்கும்னு கொடுத்துருந்தேன். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம்.
ஆஸ் கம்பேர்ட் டு ஃபீல்ட் ரிவர்ஸ் த ஷார்ப் ரிவர்ஸ் ஆர். ஃபீல்ட் ரிவர்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஷார்ப் ரிவர்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. த ஷார்ப் ரிவர்ஸ் கிவ் a stronger connection because compared to field ரிவர்ஸ் ஷார்ப் ரிவர்ட்டிங் இஸ் டன் வித் ஹையர் டிகிரி ஆஃப் கண்ட்ரோல். நம்ம வந்து ஃபீல்டு கம்பேர் பண்ணும்போது ஷாப்பில் வந்து நமக்கு எல்லா கரெக்டான ப்ராப்பர் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி ஹையர் டிகிரி ஆஃப் கண்ட்ரோல் வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. இதே ஷார்ப் ரிவர்ஸ் ஆர் லெஸ் சசப்டபிள் டு ஃபீல்ட் டெம்பரேச்சர் வேரியேஷன் என்விரான்மெண்ட். கரெக்டாக அதே இப்போ நம்ம ஃபீல்டில் இருக்கோம்னா ஃபீல்டில் ஒரு டெம்பரேச்சர் இருக்கும், அங்கே என்வரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் எப்படி வேணால் இருக்கலாம். அதனால் வந்து ஷார்ப் ரிவர்ஸ் வந்து அதை ஃபீல்டை வச்சு கம்பேர் இதில் வந்து அட்வான்டேஜ். அதேமாதிரி இட் இஸ் டன் இன் கண்ட்ரோல் கண்டிஷன் விச் ஆல்சோ அஃபெக்ட் தி ஸ்ட்ரென்த். இது கண்ட்ரோல் கண்டிஷனில் இருக்கிறதுனால அதனால் நமக்கு வந்து ஸ்ட்ரென்த்தை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. இதே ஹாட் டிரைவன் ஷார்ப் ரிவர்ஸ், கோல்ட் டிரைவன் ஷார்ப் ரிவர்ஸ்னு இருக்குது. என்னென்னா ஸ்ட்ரென்த் இஸ் அக்செப்டபிள், கிளாம்பிங் ஃபோர்ஸ் இஸ் குட் ஆஸ் தே ஷ்ரிங்க். அது சுருங்கினாலுமே வந்து கிளாம்பிங் ஃபோர்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தீஸ் ஆர் ஹீட்டட் பிஃபோர் இன்ஸ்டலேஷன் அண்ட் பிளேஸ்ட் வைல் தேர் ஹாட். சரி, இது நம்ம இங்கே கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்ட்ரென்த் வந்து இதில் மோராக இருக்கும், கிளாம்பிங் ஃபோர்ஸ் வந்து லெஸ்ஸாக இருக்கும்ன்றாங்க. தீஸ் ஆர் ஹீட்டட் பிஃபோர் இன்ஸ்டாலேஷன் பிளேஸ்ட் வைல் தேர் ஹாட். இது ஹீட் பண்ணி ஹீட்டாக இருக்கும் போதே பிளேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து ப்ரீ ஹீட்டட் கிடையாது, ஆனால் நார்மல் டெம்பரேச்சர்லேயே பண்ணலாம். இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு 1 மார்க் நான் பார்த்தேன். என்னென்னா இப்போ வந்து அட்மாஸ்பியரிக் கண்டிஷன்ஸில் நம்ம பண்ணுற ரிவர்ஸ் ஷார்ப் ரிவர்ட் பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கொஷின் வந்து. அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னா நம்ம ரூம் நார்மல் டெம்பரேச்சர் தான். அப்போ நார்மல் டெம்பரேச்சரில் பண்ணுறதுனா நம்ம வந்து கோல்ட் டிரைவன் ஷார்ப் ரிவர்ஸ் தான் வந்து பண்ணுறோம். சரிங்களா? தென் they shrink while cooling down because of that connected parts become tighter. அது வந்து நம்ம ஹாட் பண்ணும்போது அது வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும், அது கூல் பண்ணும் போது வந்து ஷ்ரிங்க் ஆகும்னு சொல்கிறாங்க. இது வந்து என்னென்னா ஹை ப்ரெஷர் எக்யூப்மெண்ட் வந்து கோல்ட் டிரைவனுக்கு வந்து நமக்கு தேவைப்படுது. நமக்கு இதில் வந்து 1 மார்க் கேட்கலாம். நான் ஒரு 1 மார்க் பார்த்துருந்தேன். என்னென்னா அட்மாஸ்பியரிக் கண்டிஷனில் நம்ம பண்ண ரிவர்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது வந்து கோல்ட் டிரைவன் ஷார்ப் ரிவர்ஸ் தான். அது பார்த்துக்கோங்க. வேறு இதில் 1 மார்க் வரதுக்கும் நமக்கு வந்து சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டான 1 மார்க் கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்க கொஷின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கான்செப்ட்ஸ், அது ரிலேட்டடான கான்செப்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ரிவைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நமக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. நம்ம டெஸ்ட் சீரியஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நமக்கு வந்து December 12 எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த டேட்டில் நம்ம எக்ஸாம் நடக்கும். அது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் ரிலேட்டடான கொஷின்ஸ் எல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நிறைய பேர் ரொம்ப கஷ்டமான டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஸ்டீலும். நீங்கள் ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கனாலே போதும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வேறு பார்க்கலாம்.